மேச ராசியினர்களுக்கு ஆல்ரெடி வந்து 7.5 சனினால வந்து சில பிரச்சனைகள், குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், நம்ம ஒரு பக்கம் ஸ்டீரிங்கை திரும்பினா இன்னொரு பக்கம் வந்து திரும்புதுரா சாமி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை, பணம் வந்து வர்றதுக்கு உண்டான தடை தாமதங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கலாங்க. இப்போ வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பாக்கியாதிபதி மேசத்துக்கு வந்து பாக்கியத்தையும் விரயத்தையும் கொடுக்கிற குரு 12 வருஷம் கழிச்சு உச்ச வலிமையில வந்து கடகத்துக்கு வர்றாரு. இது நம்ம நிறைய பார்த்துட்டோம் முன்னாடி. அப்படி இருக்கிறதுனால அந்த குரு வந்து குரு பார்த்த சனி அப்படிங்கிறதுனால சனி வந்து கர்மகாரகனுங்க. அவர் வந்து ஒரு பிரச்சனைய தடைய கொடுக்குறாருன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள வாழ்நாள் பாடத்தை நம்ம கத்துக்குவோங்கிறதா நிதர்சனம் உண்மை. அப்ப அந்த கஷ்டப்பட்டு வெளியில வர்றதுக்கு வந்து இப்ப குரு பாக்குறதுனால ஈஸியா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அந்த பாடத்தை நம்ம ஈஸியா கத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. அதனால வந்து இப்ப அது 4ஆம் இடத்துல இருக்குது. அது வந்து சொத்து வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, வந்து ஒரு கனவு இல்லத்தை வந்து கட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, வந்து இல்ல இருக்கிற வீடை வந்து இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது வசதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை, இல்ல மனசுக்கு பிடிச்ச வண்டியை வாங்கணுங்கிற சூழ்நிலை, இது எல்லாத்துக்குமே வந்து உகுந்த காலங்க. கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இது நல்ல நிலைமையில இருக்கு. நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தசாபுத்தியே வலிமை அடையுது. அதனால வந்து தசாபுத்தியை வந்து செக் பண்ணிட்டு இது வந்து அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து பணம் காசு இருக்கிறவங்க எல்லாம் வந்து வீடு கட்டிட முடியறது இல்லைங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்கள் வண்டியே கோடிக்கணக்கில் வந்து அவங்க வச்சிருக்கிற வண்டியோட வந்து ரேட் எல்லாம் பார்த்தா வந்து அது கோடிக்கணக்கில் இருக்கும், சொத்துக்கு இருக்கும். ஆனால் வந்து வாடகை வீட்டில் தங்கிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இந்த அமைப்புங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அமையறது இல்லை. அந்த அமைப்பு வந்து மேசராசிக்கு இப்ப உகந்த காலமா இருக்கு. கோச்சாரத்துல தசாபுத்தியும் செக் பண்ணிட்டு அதுவும் சப்போர்ட் பண்ணும் காலத்துல வந்து இதை வந்து 12 வருஷம் கழிச்சு இந்த உச்ச வலிமைக்கு வர்றாரு. அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு வந்து நல்ல வீடு வாகனம் வந்து சொத்து அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.